சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக உதவி தேவைப்படும் நேரங்களில் சீனா இலங்கைக்கு சகோதரனாக செயல்படும் சீன தூதுவர் ஹி செங் ஹோங் என்ற செய்தி ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கருப்பு ஜூலை நினைவேந்தல் 24, 25ஆம் தேதிகளில் நல்லூரில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கருப்பு ஜூலை பொது நினைவேந்தலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான போராட்டமும் எதிர்வரும் 23, 24ஆம் தேதிகளில் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நடைபெறும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அரசின் விசாரணைகளை எதிர்கொள்வதற்கு தயார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற ஒரு செய்தி மூதூர் படுகொலை நினைவேந்தப்பட்டது. மூதூர் பெரியவெளி பாடசாலையில் தஞ்சமடைந்திருந்த பொதுமக்கள் சுட்டும் எரித்தும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டு 39வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வாகனம் கோரி நூதன போராட்டம், கழிவகற்றும் உளவியந்திரத்தில் கூட்டத்திற்கு வந்த தவிசாளர் என்று அது தொடர்பான புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் நடந்து முடிந்ததே வரலாறு, தணிக்கைக்கு இடமில்லை, முன்னாள் போராளி பசீர் ஹாக், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரின் மகள் துவாரகா ஆகியோர் இறுதிப் போரில் வீரமரணம் அடைந்து விட்டனர். ஏற்கனவே நடந்து முடிந்ததே வரலாறு, இதில் தணிக்கைக்கோ சமரசத்திற்கோ இடமில்லை. இவ்வாறு பசீர் ஹாக்கா என்று அழைக்கப்பட்ட மனோகர் கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த உறுப்பினராக பங்கேற்றிருந்த அவர் நேற்று விடுத்த அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அந்த அறிக்கையில் அவர் மேலும் கூறுகை வருமாறு: 2009 பின் தாயகத்திலும் உலக பரப்பிலும் உள்ள தமிழ் பேசும் மக்களின் மனதில் எழுந்து நின்ற வினா எமது தேசிய தலைவரின் இருப்பு தொடர்பானது. இதற்கு 23 ஜூன் 2018ஆம் நாளில் வெளிவந்த புதுவிதி இதழில் சத்திய சோதனை என்ற பெயரில் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தேன். அவர் எமது மனங்களில் மட்டுமே வாழ்கிறார் என்பதை வலியுறுத்தி இருந்தேன். பொதுவாக தாயகத்தில் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் வரை பயணித்த மக்கள் களநிலைமையை சரியாகவே புரிந்து கொண்டவர்கள் என்ற வகையில் இனி எக்காலத்திலும் எங்கும் எம் கண்களில் அவர் தோன்ற மாட்டார் என்ற கசப்பான உண்மையை புரிந்து கொண்டனர். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட காணொளிகளை மட்டுமே பார்த்து இவ்வாறான உயரிய தலைவனின் காலத்தில் வாழ்ந்தோம், பங்களித்தோம் என்ற உணர்வை பெற்றனர். தாயகத்தில் தலைவரின் புதல்வி துவாரகாவின் வித்துடலுக்கு மண் தூவி வீரவணக்கம் செய்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் துவாரகாவின் பெயராலும் மோசடி செய்யும் ஈனப்பிறவிகள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எமது புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை தமிழினம் இழந்துவிட்டது என்ற செய்தியை அனைத்துலக பொறுப்பாளர் என ஏற்கனவே தலைவர் உத்தியோகபூர்வமாக நியமித்து KP மற்றும் அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ராம், பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் ஆகியோர் உலகிற்கு தெரியப்படுத்தி இருந்தனர். அந்நாள் 17 மே 2009 என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் திராணி எப்போதும் போராட்டத்திற்கும் தேசிய தலைவருக்கும் விசுவாசமாக இருப்போம் என அடிக்கடி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் இருக்க வேண்டும். உத்தியோகபூர்வமாக தலைவரால் நியமிக்கப்பட்ட இந்த மூவரும் விடுத்த அறிவித்தலை இனி எவரும் உதாசீனம் செய்ய முனைய மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். ஏற்கனவே நடந்து முடிந்ததே வரலாறு, இதில் தணிக்கைக்கோ சமரசத்திற்கோ இடமில்லை. பெரும்பான்மையினரின் முடிவு என்று தீர்மானிப்பதற்கு இது தேர்தல் அரசியல் அல்ல. நாம் எடுக்கும் முடிவுகள் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை பிரதிபலிக்க வேண்டும். வேறு எந்த சக்திகளின் முடிவுகளையும் அமுலாக்கும் விதமாக வரலாற்றை மாற்றியமைக்க முயலக்கூடாது என எமது மாவீரர் குடும்பங்களின் சார்பில் வேண்டிக் கொள்கிறேன். தாயகத்தின் 8 மாவட்டங்களிலும் எனது காலடிகளும் நான் பயணித்த துவிச்சக்கர வண்டிகளின் தடயங்களும் பதிந்துள்ளன என்ற உரிமையில் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். தலைவரை மனதில் பதிய வைத்து சிந்தித்தால் எல்லாமே சரியாக நடக்கும் என நம்புகிறேன் என்று கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்தியாக சபை அமர்வை முகநூலில் ஒளிபரப்பிய உறுப்பினர் எச்சரித்த யாழ் மாநகர முதல்வர் என்றொரு செய்தி. யாழ் மாநகர சபை அமர்வை முகநூலூடாக நேரலையில் ஒளிபரப்பிய உறுப்பினர் ஒருவருக்கு மாநகர முதல்வர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நாய்களுக்கு காப்பகம் சாவகச்சேரி நகர சபை ஏகமனதாக தீர்மானம் என்றொரு செய்தி. சாவகச்சேரி நகரில் கட்டாக்காளி நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்தவும் விபத்துக்களை தவிர்க்கவும் நாய்களை பிடித்து அவற்றை பராமரிப்பதற்கு காப்பகம் ஒன்றை அமைக்க
சாவகச்சேரி நகரசபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சூரிய சக்திக்காக பிராந்திய ஒத்துழைப்பு வலுவாக்கப்படும், பிரதமர் ஹரணி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் மோதி ஒருவர் மரணம் என்ற ஒரு செய்தி. மூடியிருந்த ரயில் கடவையை சைக்கிளில் கடக்க முயன்றவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அண்மையாக இடம்பெற்ற இந்த விபத்தில் திருநெல்வேலி கிழக்கைச் சேர்ந்த சுந்தர குருக்கள் ஞானசர்மா என்பவரே உயிரிழந்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைதான் வெளிநாட்டு பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பாடசாலைகளில் திண்ம கழிவு முகாமைத்துவம் மிக அவசியம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியும், கனடா அனுப்புவதாக தெரிவித்து பணம் வாங்கி ஏமாற்றிய முகவர் யாழில் குடும்பஸ்தர் உயிர் மாய்ப்பு. கனடா நாட்டிற்கு செல்வதற்காக முகவர் ஒருவரிடம் பெருந்தொகை பணத்தை கொடுத்து ஏமாந்த குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த செல்வராசா பாஸ்கரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கட்டப்படப்பட்ட செய்திகளுக்குள் காணாமல் ஆக்கப்பட்ட சகலருக்கும் நீதி கோரி மன்னாரில் கையொப்பம் என்ற ஒரு செய்தியும், கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி சங்கிலியை பறித்த இருவர் சிக்கினர். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து கத்தியை கழுத்தில் வைத்து மிரட்டி சங்கிலியை பறித்து சென்ற இருவர் கிராம மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு முள்ளியவளை பொக்கனர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் இலங்கை தூதரகத்திற்கு நிவாரணம் வழங்கிய சென்னை மேல் நீதிமன்றம் என்ற ஒரு செய்தியும், இலங்கையில் குழந்தை பெறுவதை ஒத்திவைக்கும் இளம் தலைமுறையினர் பிறப்பு வீதத்தில் கடுமையான தாக்கம் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் யானை மனித மோதலை கட்டுப்படுத்த புதிய விதி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வைத்தியசாலையில் மூத்த நடிகையிடம் கைவரிசை. மூத்த நடிகை தமயந்தி பொன்சேகா கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்த போது அவரது கைப்பையை யாரோ ஒருவர் திறந்து அவரது பணம், வங்கி அட்டைகள் மற்றும் தேசிய அடையாள அட்டையை திருடிச் சென்றுள்ளார். திருமதி பொன்சேகா ஒரு மருத்துவரை அணுகுவதற்காக ஒரு நெரிசலான லிப்டில் சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு சென்ற 7735 இலங்கையர்கள் உயிரிழப்பு. பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற 7735 இலங்கையர்கள் கடந்த 15 வருடங்களில் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், பராமரிப்பு நிலையங்களில் உள்ள சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு, பிரதமர் ஹரணி அமரசூரிய என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. வாசனை திரவியத்தை நுகர்ந்த மாணவர்கள் வைத்தியசாலையில் என்ற ஒரு செய்தி. வாசனை திரவியத்தை நுகர்ந்த பாடசாலை மாணவர்கள் 3 தலை சுற்றல், வாந்தி மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் காரணமாக நேற்று புதன்கிழமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக லிந்துலை பிரதேச வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி அசேல மல்லவராட்சி தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரச வங்கியில் மோசடி, முன்னாள் அதிகாரி கைது என்ற ஒரு செய்தி. அரச வங்கி ஒன்றின் முன்னாள் அதிகாரி ஒருவர் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பயங்கரவாத சட்டத்தை இன மத அடிப்படையில் பயன்படுத்தவில்லை, அது விரைவில் நீக்கப்படும் என்கிறது அரசு. பயங்கரவாத தடை சட்டம் இனம் மற்றும் மதத்தை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தப்படவில்லை, அதே ஸ்ரீபோல அச்சட்டமும் வெகு விரைவிலேயே நீக்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பொன்சேகா மீதான தற்கொலை தாக்குதல் வழக்கு ஒத்திவைப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் 6 உறுப்பினர்கள் இடைநிறுத்தம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6 மாத காலத்தில் 1,44,379 இலங்கையர்கள் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டு பயணம் என்ற ஒரு செய்தியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் புதிய தகவல் அம்பலம், அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்த கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் குமரன் கடவை பிரதேச செயலக ஊழியர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. குமரன் கடவை பிரதேச செயலகத்தில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற வேளையில் மாவட்ட செயலகத்தால் நிறுத்தப்பட்ட இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரி
பிரதேச செயலகத்தின் பிரதான நுழைவாயிலை மூடி கவனஈர்ப்பு போராட்டம் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஐஸ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது என்று அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் மணல் அகழ்வை தடுப்பது குறித்து கலந்துரையாடல் என்ற செய்தியும், தென்கிழக்கு பல்கலை மோதல் மாணவர்களை விடுதியிலிருந்து வெளியேற நிர்வாகம் உத்தரவு. இரவு விடுதியில் தங்கி கல்வி கேட்கும் முதலாம் வருட பொறியியல் பட மாணவர்கள் அனைவரும் மறு அறிவித்தல் வரை உடனடியாக விடுதிகளை விட்டு வெளியேறுமாறு நேற்று முன்தினம் நிர்வாகம் அறிவித்ததாக தகவல் வெளியாகி உள்ளன. இதேவேளை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல்களில் 5 மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று தென்கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் MI நௌஃபர் தெரிவித்துள்ளார். மேலும் சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை வளமை போன்று நடைபெற்று வருகின்றன என்றும், முதலாம் வருட பொறியியல் மாணவர்கள் குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்தே அவர்களை விடுதியில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கிழக்கு மாகாணத்தில் தமிழரே முதலமைச்சர் சமூக ஜனநாயக கட்சி என்ற ஒரு செய்தியும், நிர்வாணமாக வீதியில் நடமாடிய பெண்ணுக்கு ஒத்திவைத்த சிறை என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. குளத்தில் விழுந்து குழந்தை மரணம். அக்கரைப்பற்று மீரா ஓடை குளத்தில் தவறி விழுந்த 2 வயது குழந்தை பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்திலேயே குழந்தை 2வது பிறந்த நாளை கொண்டாடவிருந்த குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குளத்தில் குழந்தை மிதப்பதை அவதானித்த உறவினர்கள் அதை மீட்டு மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர். ஆனால் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த உலக செய்திகள் பக்கத்தில், யாரின் எச்சரிக்கையையும் நாம் பொருட்படுத்தவில்லை, ட்ரம்பிற்கு ரஷ்யா பதிலடி. யாருடைய இறுதி எச்சரிக்கைகளையும் நாங்கள் பொருட்படுத்தவில்லை, அவசியம் என்று கருதினால் அமெரிக்காவிற்கு ஜனாதிபதி புடின் பதிலளிப்பார், இவ்வாறு ரஷ்யா தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மொஸ்கோவை தாக்க முடியுமா ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் கேள்வி என்றொரு செய்தியும், உலகின் அதிக வயதான மரதன் வீரர் விபத்தில் பலி என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் கனமழை மரணம் 116ஆக உயர்ந்தது என்ற செய்தியும், உக்ரைன் பிரதமர் பதவி விலகினார், புதிய பிரதமராக ஜூலியா என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் புகலிடம் அளித்த ஆப்கானியர்கள் விவரம் கசிவு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள், செம்மணியில் புத்தக பையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு 4 தொடக்கம் 5 வயது சிறுமியினுடையது. நீதிமன்றத்தில் சட்ட மருத்துவ அதிகாரி அறிக்கை என்று தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த எலும்புக்கூடு தொடர்பான புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் நீல நிற புத்தக பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதி 4 தொடக்கம் 5 வயதுடைய சிறுமியினுடையது என்று சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து வடமாகாணத்தை மீள கட்டி எழுப்பும் வேலை திட்டத்திற்கு கனடா முழு ஆதரவு, அந்நாட்டு தூதுவர் உறுதிமொழி என்ற செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, செம்மணி புதைகுழி விவகாரம் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டவல. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டவல தெரிவித்திருக்கிறார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் நேற்று வழங்கிய நேர்காணலிலேயே இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், செம்மணி தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு அந்த நடவடிக்கைகளில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் மேற்படி விவகாரங்கள் தொடர்பில் எம்மிடம் உள்ள தகவல்களை நாம் வெளியிட மாட்டோம், அவற்றை வெளியிட்டால் அதை பெற்றுக்கொள்வோர் அதனை எவ்வாறான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவார்கள் என தெரியாது. இந்த விடயங்களில் எவரது அவசரத்துக்கும் ஏற்ப எம்மால் செயற்பட முடியாது. கடந்த அரசு அவ்வாறு செயற்பட்டாலும் எமது அரசு ஒருபோதும் அவ்வாறு செயற்படாது. அரசு என்ற வகையில் நாம் மிகவும் பொறுப்புடன் செயற்படுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், வவுனியா வடக்கு வெடிவச்சகல்லு கிராம அலுவலகர் பிரிவில் 1000 ஏக்கர் காணி தமிழ் அரசு அதிகாரிகளின் துணையுடன் பெரும்பான்மையினர் ஆக்கிரமிக்க முயற்சி. வவுனியா வடக்கு வெடிவச்சகல்லு கிராம அலுவலர் பிரிவில் தமிழ் மக்களின் 1000 ஏக்கர் பூர்வீக காணிகள் தமிழ் அரசு அதிகாரிகளின் துணையுடன் பெரும்பான்மை இனத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பு முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, தமிழர் பலத்தில் கத்தி வைத்து மிரட்டி நகை கொள்ளை துரத்தி பிடித்த முள்ளியவளை மக்கள்.
மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் நேற்று முல்லைத்தீவு முள்ளியவளையில் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தியும், யாழ் மாநகர சபை அமர்வை முகநூலூடாக நேரலை சபை உறுப்பினருக்கு முதல்வர் எச்சரிக்கை. யாழ் மாநகர சபை அமர்வை முகநூலூடாக நேரலையில் ஒளிபரப்பிய மாநகர சபை உறுப்பினருக்கு மாநகர முதல்வரால் கடும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர சபையின் ஜூலை மாத அமர்வு மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நேற்று காலை மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. மாநகர சபை உறுப்பினர்களிடையே விவாதம் நடைபெற்ற நிலையில் சபை அமர்வில் பங்கேற்ற மாநகர சபை உறுப்பினர் ரத்தினம் சதீஷ் வெளியே வந்து பார்வையாளர் பகுதியில் இருந்து மாநகர சபை அமர்வை முகநூலூடாக நேரலையில் ஒளிபரப்பியிருக்கிறார். இதனை அவதானித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாநகர சபை உறுப்பினர் ப. தர்சானன் குறித்த விடயம் தொடர்பில் மாநகர முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். சபை ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக குறித்த உறுப்பினர் செயற்பட்டதால் அவருக்கு 1 மாதம் சபை அமர்வில் பங்கேற்க தடை விதிப்பது சம்பந்தமாக முதல்வர் சபை உறுப்பினர்களின் ஆலோசனைகளை கேட்டார். இதற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் இளங்கோவன் குறித்த நபர் புதிய உறுப்பினர் என்பதால் மன்னிப்பு வழங்குமாறு கோரினார். இதனை அடுத்து ஏனைய கட்சிகளை சேர்ந்த சிலர் குறித்த உறுப்பினரிடம் தன்னிலை விளக்கம் கோருமாறு கோரினார்கள். இதனடுத்து சபைக்குள் வந்த குறித்த உறுப்பினரும் தான் ஊடகவியலாளர் என கூறியதுடன் அடையாள அட்டை ஒன்றை காண்பித்து அதனால் தான் நேரலை செய்தேன் என்றார். ஊடகவியலாளர்கள் இருக்கும்போது உறுப்பினர் அவ்வாறு செயற்பட்டமை தொடர்பாக கடும் எச்சரிக்கை விடுத்த மாநகர முதல்வர் இனிமேல் இவ்வாறு சபை அமர்வில் நடந்தால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கிளிநொச்சியில் அதிகளவான காணிகள் தொடர்ந்தும் படையினரின் ஆக்கிரமிப்பில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கிராமப்புற பாடசாலைகளில் குறைந்தளவு மாணவர்கள் அதிகளவான ஆசிரியர்கள் தரவுகளை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு அறிவிப்பு. குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் கல்வி கற்கும் கிராமப்புற பாடசாலைகளில் அதிகளவான ஆசிரியர்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதே போல அண்டன் பாலசிங்கத்திற்கு பிரான்சில் சிலை. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் தத்துவாசிரியராகவும் இறுதி வரை செயற்பட்டு மறைந்த அண்டன் பாலசிங்கத்துக்கு பிரான்சின் தலைநகரான பாரிஸில் நினைவு சிலை அமைக்கப்பட உள்ளது. அண்டன் பாலசிங்கத்தின் நினைவு சிலையை நிறுவும் பணிகளை பிரான்ஸ் தமிழ் பண்பாட்டு வலயம் கார்த்திகை 27 சங்கம் ஆகிய அமைப்புகள் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாரிஸின் புறநகரான மொண்டி பூங்காவில் அண்டன் பாலசிங்கத்திற்கு சிலையை நிறுவுவதற்கு அனுமதியை மொண்டி நகர சபை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான அடிக்கல் கடந்த 12ஆம் தேதி பாரிஸ் புறநகர் பகுதியான மொண்டியில் நாட்டப்பட்டது. மொண்டி நகர முதல்வர் ஸ்ரீபவன் அர்வில் மற்றும் நகரசபை உறுப்பினர்களான அண்டன் பாலசிங்கத்தின் சிலைக்கான அடிக்கலை நாட்டி வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தியும் இருக்கிறது. தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கு மன்னார் கையெழுத்து போராட்டம் என்ற செய்தியும், நிதி நெருக்கடி காரணமாக கருவுறுதலை ஒத்திவைக்கும் இளம் தலைமுறையினர் கொழும்பு பல்கலையின் முன்னாள் துணைவேந்தர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் உலக வலுதூக்கல் சாம்பியன்ஷிப் போட்டியில் யாழ் வீராங்கனைகள் 3 பங்கேற்பு. தாய்லாந்தில் இன்று இடம்பெறவுள்ள உலக வலுதூக்கல் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு யாழ்ப்பாணத்தை சென்ற வீராங்கனைகள் 3 பங்கேற்க உள்ளனர். 12வது உலகளாவிய வலுதூக்கல் போட்டி இன்று வியாழக்கிழமை தாய்லாந்தில் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் யாழ் வீராங்கனையான வி ஆசிகாம், ஜே ஜெகனிகா மற்றும் புளோரிஸ்டா ஆகியோர் பங்கு பெற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அவருடைய புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டது. அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக புத்தூர் வீனஸ் கழகம் நடாத்தும் மாபெரும் உதைபந்தாட்ட சமர் என்ற ஒரு செய்தியும், T20 தொடரை கைப்பற்றி வரலாறு படைத்தது பங்களாதேஷ், சொந்த மண்ணில் இலங்கை சோகமானது என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. அதே போல ஆடிக்கோள் குடித்து ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் என்று அவாலியூர் சோமசுந்தர புலவர்களுடைய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை பாடல் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நாய்கள் காப்பகம் அமைக்க சாகவச்சேரி நகர சபை தீர்மானம் என்ற ஒரு செய்தியும், மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருக்கைலாச வாகனம் கடந்த 14ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று வள்ளி தெய்வானை சமேதராய் வீதியுலா வந்த மாவை கந்தன் கைலாச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாட்சி அளித்தார் என்று புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. காதுகளால் வாகனத்தை இழுத்து புதிய சாதனை. மட்டுவிலை சேர்ந்த முதியவர் ஒருவர் காதுகளால் வாகனத்தை இழுத்து புதிய சாதனையை படைத்திருக்கிறார். மட்டுவிலை சேர்ந்த 61 வயதுடைய செல்லையா திருச்செல்வம் என்பவரே இந்த சாதனையை படைத்திருக்கிறார். பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் இவர் மட்டுவில் சந்திரபுரத்தில் புதிய சாதனை ஒன்றை நிகழ்த்தி இருக்கிறார். இவர் தனது 2 காதுகளையும் பயன்படுத்தி 2050 கிலோ எடை கொண்ட பிக்கப் ரக வாகனத்தை 50 மீட்டர் தூரத்துக்கு இழுத்து சாதனை புரிந்திருக்கிறார். உலக சாதனையை நிகழ்த்துவதற்காக இவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். மேலும் அவர் தனது தாடியால் அந்த வாகனத்தை 50 மீட்டர் தூரத்துக்கு இழுத்து சாதனை படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று
அந்த சாதனை செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் வேண்டாம், மீறினால் ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டும், நேட்டோ கடும் எச்சரிக்கை. ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவது தொடர்ந்தால் சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் கடும் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என நேட்டோ அமைப்பு பொதுச் செயலாளர் மார்க் ரூட் எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தியும். 1.4 கோடி குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கவில்லை, ஐநா சுகாதாரத்துறை தெரிவிப்பு. ரஷ்யாவிற்கு மேலும் வலுவான ஆதரவு, சீனா அதிரடி அறிவிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் டிஜிட்டல் அடையாள அட்டை மக்கள் அச்சப்பட தேவையில்லை, அரசு உறுதி என்ற செய்தியும். இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் பொறுப்பை மீனவர்களிடம் ஒப்படையுங்கள், ரவிகரன் எம்பி வலியுறுத்தும். தற்போது வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளையும் கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் அந்த பொறுப்புகளை 1 மாத காலத்திற்கு வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும். ஒன்றிணைந்து குரல் கொடுத்து உறவுகளை சிறை மீட்போம் வாருங்கள், குரலற்றவர்களின் குரல் அமைப்பு அழைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக புனித தீர்த்தக்கரையாக கீரிமலையை ஆக்குங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு அனுர அரசாங்கம் தீவிர கவனம், ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டும், அபிவிருத்தி கூட்டத்திற்கு உளவு இயந்திரத்தில் சென்ற பிரதேச சபை தவிசாளர்கள் மட்டக்களப்பில் சம்பவம், அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கும் தயார், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக மூதூர் படுகொலையின் 39ஆம் ஆண்டு நினைவேந்தல். மூதூர் பெரியவழி பாடசாலையில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாமில் பாதுகாப்பு தேடி தஞ்சம் புகுந்திருந்த பொதுமக்கள் 44 பேர் ஆயுததாரிகளால் சுட்டும் வெட்டியும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்ட பெரியவழி அகதி முகாம் படுகொலையின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று புதன்கிழமை உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகளினாலும் பொதுமக்களாலும் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது படுகொலை சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 39 வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலைமையில் தமக்கான நீதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் தற்போது இருக்கின்ற புதிய அரசின் ஆட்சியிலாவது தமக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என பாதிக்கப்பட்ட உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த மூதூர் படுகொலை தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 2026 வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் ஆரம்பம் என்ற செய்தி, அதே போல வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழ்களின் செய்தியோடு இணைந்திருக்கலாம். உதயன் நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக யாழ் மாநகர சபையின் திண்ம கழிவகற்றலில் பெரும் ஊழல் மோசடி, நேற்றைய அமர்வில் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாநகர சபையின் திண்ம கழிவகற்றல் செயற்பாட்டில் பெரும் ஊழல் மோசடிகள் காணப்படுகின்றன என்று யாழ்ப்பாண மாநகர சபையின் நேற்றைய அமர்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய செய்திகளுக்குள் முதல்வரின் விடயத்தில் மூக்கை நுழைத்த துணை முதல்வர், நேற்றைய அமர்வில் கடும் நேர விரஜம் என்ற ஒரு செய்தியும், யாழ் மாநகர சபை அமர்வில் மிக முக்கியமான விவாதங்களில் சபையில் உறுப்பினர்கள் இல்லை என்ற ஒரு செய்தி, யாழ்ப்பாணம் மாநகர சபையால் கல்லுண்டாய் வெளியில் மருத்துவ கழிவுகள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று மாநகர அமர்வில் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டு என்று ஒரு செய்தி, யாழ் மாநகர சபை அமர்வு பேஸ்புக்கில் நேரலை விட்ட உறுப்பினருக்கு கண்டனம் என்று யாழ் மாநகர சபையின் அமர்வு தொடர்பான விடயங்கள் இங்கு செய்திகள் அதிகம் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அரசை வீழ்த்தக்கூடிய வலுவான எதிரணி நாட்டில் இல்லை, பல உதிரிகளால் பிரிந்து எதிரணிகள் வங்குரோத்து அடைந்து விட்டன, வலுவான எதிரணி ஒன்று தற்போது ஒன்றுமில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக நடந்து முடிந்ததே வரலாறு, தணிக்கைக்கு இடமில்லை, தேசிய தலைவரின் நிலை தொடர்பில் முன்னாள் போராளி பசீர் ஹாக்கா அறிக்கை என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி இங்கும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரிகளை குறைத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் என்ற ஒரு செய்தியும், கூமாங்குளம் வன்முறை 2 விளக்கமறியல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, இப்படியே கதைச்சே காலத்தை வீணாக்குற ஆக்கள் தானே நாங்கள் அப்படி என்று இந்த அவருடைய கருத்து காணப்படுகிறது. இவைதான் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள், மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துங்கள், சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வலியுறுத்து. மாகாண சபை தேர்தல் முறைமையில் நிலவும் சிக்கல் தொடர்பாக அவதானம் செலுத்த வேண்டியது அவசியமானது. ஆனால் தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அது காரணமாக பயன்படுத்தப்படக்கூடாது என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வலியுறுத்தியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து
வடக்கு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு ஆளுநரால் நேற்று நியமனங்கள். வடக்கு மாகாணத்தின் 5 செயலாளர்கள், மாநகர சபை ஆணையாளர் மற்றும் பதில் ஆணையாளர் ஆகியோர்களுக்கான நியமனங்கள் ஆளுநர் செயலகத்தில் வைத்து வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனால் நேற்று புதன்கிழமை வழங்கி வைக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பல்டி அடித்தவர்கள் இடைநிறுத்தம். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் 6 உறுப்பினர்களை கட்சி உறுப்புரிமையில் இருந்து இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேருவளை நகர சபையின் மேஜர் மற்றும் உபமேஜர் தெரிவின் போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்த பேருவளை நகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் 6 உறுப்பினர்களே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதல் விடயங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும், அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக செயல்படுத்துக உள்ளூராட்சி அமைச்சு அறிவுறுத்து என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. வழக்கறிஞர் வீட்டிற்கு துப்பாக்கிச் சூடு. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் வெலிகம உடுகாவ பகுதியில் உள்ள வழக்கறிஞர் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 4:40 மணியளவில் நடந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திக்குள் சுகாதார சீர்கேட்டுடன் பான் விநியோகம் ரூபாய் 60,000 தண்டனம். போதிய சுகாதார வசதியின்றி நடமாடும் முச்சக்கர வண்டி மூலம் பான் விநியோகம் செய்த நபருக்கு 60,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வேலியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் சுகாதார பிரிவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த நபர் சிக்கினார் என்ற செய்தியும், தனிய மணல் அகழ்விற்கு மன்னார் மக்கள் எதிர்ப்பு, ஆய்வுக்காக வந்த குழு திரும்பியது என்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழில் களை கட்டிய பனங்கட்டி விற்பனை என்ற ஒரு செய்தி. ஆடிப்பிறப்பை முன்னிட்டு பனங்கட்டி விற்பனை நேற்று யாழில் களை கட்டியது. கற்பகம் விற்பனை நிலையம் மற்றும் திருநெல்வேலி யாழ் நகர் போன்ற பகுதிகளில் இந்த பனங்கட்டி விற்பனை சூடுபிடித்து காணப்படுகிறது. ஆடிக்கூழ் காய்ச்சும் முகமாக மக்கள் ஆர்வத்துடன் இதனை வாங்கி சென்றனர் என்ற ஒரு செய்தியும், ஆடிக்கூழ் காய்ச்சும் நிகழ்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் ஆடிக்கூழ் காய்ச்சும் நிகழ்வு சங்க கேட்போர் கூடத்தில் இன்று வியாழக்கிழமை சங்க தலைவர் சுஜித்திரன் முன்னிலையில் இடம்பெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள், டிஜிட்டல் அடையாள அட்டை வீணச்சம் தேவையில்லை, அமைச்சர் நலிந்து தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. வரியை குறைக்காவிட்டால் ஆடை ஏற்றுமதிக்கு ஆபத்து, உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தியும், இறுதியாக பைசர் பாதுகாப்பை வலுப்படுத்த திட்டம் என்பவை உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. இவைதான் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளிலும் ஏனைய செய்திகளாகவும் காணப்படுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.